அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கார்த்திக். நம்ம தருமபுரி மாவட்டம் வெறியாம்பட்டி அருகில் உள்ள தொனைநல்லி கிராமத்தில் நீரின்றி அமையாத உலகு அறக்கட்டளை அந்த பேர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிறிய அளவிலான நர்சரி வச்சிருக்கோம். இந்த நர்சரி மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள எல்லா நண்பர்களுக்கும் நம்ம இலவசமா மரக்கன்றுகள், மூலிகைகள், காய்கறி விதைகள் நம்ம வழங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அது இல்லாம வெளியூர் மாவட்ட நண்பர்களுக்கும் சிறிய அளவில் வழங்குறோம். அது ஒரு குறைந்த கட்டணத்துல நம்ம மரக்கன்றுகள் கொரியரும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய மூலிகை வகைகள், இதோட பெயர்கள் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வரும் வீடியோக்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மூலிகையோட பயன்கள் என்னன்றத பார்க்கலாம். இப்ப பார்க்குற மூலிகை பார்த்தீங்கன்னா, மாயன் கீரை. உணவுக்கு பயன்படுத்தலாம். இதோட இலைகள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க காம்பு கிள்ளுனீங்கன்னா, வெள்ள கலர்ல பால் வரும். இத நம்ம எல்லா வகையான கீரை வகைகள் மாதிரி நம்ம உணவுக்கு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நெற்பவளம். வைஜெயந்தி மாலைன்னு சொல்லுவாங்க இத. இது நேர்மறை ஆற்றல அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க. உடல் சூட்ட குறைக்கிறதுக்காகவும் இதோட உடல்ல மணியா கோர்த்து அணிஞ்சுக்கலாம். இது இயற்கையாவே பார்த்தீங்கன்னா, இதோட மணிகள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துளைகள் இருக்கும். அது மூலியமா பார்த்தீங்கன்னா, கோர்த்து மாலையா இது போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, கள்ளி மூலிகைன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கிராம பகுதியில பார்த்தீங்கன்னா, அதிகமா இது கிடைக்கும். மேட்டு நிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, மேய்ச்சல் நிலத்துக்காக போகும்போது பார்த்தீங்கன்னா, தண்ணீர் தேவைக்காக பார்த்தீங்கன்னா, இதோட இத எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா, தண்ணீர் தேவை பூர்த்தி செய்யும்னு சொல்லுவாங்க. இது கள்ளி மூலிகை. இது கற்பூரவள்ளி. எல்லாருக்குமே நல்லா பரிச்சயமான இது. சளி, காய்ச்சல் இந்த மாரி எல்லா நோய்களுக்கும் இது பார்த்தீங்கன்னா, கசாயமா வச்சு குடிக்கலாம். நம்மளோட இலைகளாவும் எடுத்து இத எடுத்துக்கலாம். உணவுக்கு எடுத்துக்கலாம். இத பார்த்தீங்கன்னா, சிறுகல்லின்னு சொல்லுவாங்க. கள்ளி வகையில நெறைய வகைகள் இருக்கு. இது சிறுகள்ளி. இது வல்லாரை. இப்போ நெறைய பார்த்தீங்கன்னா, ஷைனிங்கா இருக்கக்கூடிய வல்லாரை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஒரிஜினல் நாட்டு வல்லாரை. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது சாய செடின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில பார்த்தீங்கன்னா, துணிகளுக்கு சாயம் ஏத்துறதுக்காக இதோட காய்கள எடுத்து பயன்படுத்துவாங்க. அழகு தாவரமாவும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பூக்கள் சிகப்பு கலர்ல அழகா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, உருளை பிரண்டைன்னு சொல்லுவாங்க. இது நார்மல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நான்முக பிரண்டை பார்த்துருப்போம். எல்லாருக்கும் அதிகமா பரிச்சயம் இருக்கும். இது உருளை பிரண்டை. இதையும் பார்த்தீங்கன்னா, நம்ம உணவுக்கு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, தவசைக்கீரை. இதில பார்த்தீங்கன்னா, எல்லா விட்டமின்ஸும் இருக்குன்னு சொல்லுவாங்க. தினமும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இலையா நம்ம உணவுக்கு எடுத்துக்கலாம். நேரடியா அப்படியேவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னாக்கூட கீரை துவையல் மாதிரி பண்ணி இத எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நீர் நொச்சுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இது பயன்படுத்தலாம். தண்ணீல குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா, தோல் சம்மந்தப்பட்ட நோய் எல்லாமே போகும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உடம்புல வர துர்நாற்றம் அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே கூட இந்த மூலிகை பயன்படுத்தும்போது. இது பார்த்தீங்கன்னா, கற்பூர நொச்சின்னு சொல்லுவாங்க. மூவிலை நொச்சி இல்ல கற்பூர நொச்சின்னு சொல்றாங்க. இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒத்த தலைவலி அந்த மாரி தலைவலிங்களுக்கு இதோட இலைகள எடுத்து வச்சு நம்ம தலையணை மாதிரி பயன்படுத்துனோம்னா, நமக்கு தலைவலி போகும்னு சொல்றாங்க. ஆவி பிடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இது முயல் காதலின்னு சொல்றாங்க. இது முயலோட காது மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் முயல் காதலின்னு சொல்றாங்க. இது சிகப்பு கற்றாழைன்னு சொல்லுவாங்க. கல்வாழைன்னு சொல்லுவாங்க. இதோட இலைகள நம்ப உணவுக்கும் எடுத்துக்கலாம். இதோட கிழங்கையும் நம்ம உணவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் கல்வாழை பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணீய சுத்திகரிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். இத பார்த்தீங்கன்னா, நம்ம 2 இதுக்கும் பயன்படுத்தலாம். தண்ணீய சுத்திகரித்தும் பயன்படுத்தலாம். நம்ம உணவுக்காகவும் இத எடுத்துக்கலாம். இதோட தண்டு, இது கிழங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம உணவுக்கு பயன்படுத்தலாம். இது நம்ம எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய கல்வாழை தான். நம்ப பாத்திரம் கழுவுற தண்ணிய சுத்திகரிக்க செய்றதுக்காக இது நம்ம எல்லா வீடுகள்லயும் அதிகமா இருக்கும். அதோட கல்வாழை தான் இது. இது பார்த்தீங்கன்னா, அகரகரன்னு சொல்லுவாங்க. பல்வலி பூண்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, சொத்த பல்ல இருக்கக்கூடிய அந்த பல்வலி அந்த மாரி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இதோட பூவ எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்தோம்னா, அதோட பல் வலி பார்த்தீங்கன்னா குறையும். அந்த வீக்கம் இது எல்லாமே குறையும்னு சொல்லுவாங்க. இது பல்வலி பூண்டுன்னு சொல்லுவாங்க. இது சிற்றரத்தைன்னு சொல்லுவாங்க. எல்லா அரத்தையும் அறுக்கும்னு சொல்லுவாங்க. இது சிற்றரத்தை இது பேரு. இது பேரரத்தை. இது பார்த்தீங்கன்னா, இதுவும் அரத்தை இதுக்கெல்லாம் பயன்படுத்துற மூலிகையா பயன்படுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா, சங்கன் குப்பின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, தோல் சம்மந்தப்பட்ட அந்த வெள்ளை தேம்பல் அந்த மாதிரி வருது இல்லைங்களா? அந்த மாரி நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா, இத மருத்துவத்தில மூலிகை இதில பயன்படுத்துறாங்க. இது எல்லாருக்கும் அதிகமா பரிச்சயம் இருக்கும். இது நிலவேம்பு. நிலவேம்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கசப்பா இருக்கும். காய்ச்சல் அந்த மாரி இதுக்கும் பயன்படுத்தலாம். சர்க்கரைக்கு இது ரொம்ப இதுன்னு சொல்றாங்க. இது நம்ம நடவு பண்ணோம்னாக்கூட பாம்பு வராதுன்னு சொல்றாங்க. நம்ம வீட்ட சுத்தி இது இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, பாம்போட நடமாட்டம் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. இது திருநீற்று பச்சிலை. இதுவும் எல்லாருக்குமே அதிகமா பரிச்சயம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நம்ப இலைய சளிக்கு நேரடியா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லனாலும் ஆவி பிடிக்கிறதுக்கு இதோட இலைய எடுத்து பிடிக்கலாம். அது இல்லாம கசாயமா வச்சு குடிக்கலாம். இருமல் அந்த மாரி இதுக்கும் போகும். இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா, வெள்ளை உள்ளின்னு சொல்லுவாங்க.
இது வந்து அரிசி திப்பிலின்னு சொல்லுவாங்க. திப்பிலி நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல திப்பிலி பார்த்துருப்போம். இது வந்து அரிசி மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். அதனால இதுக்கு பேர் வந்து அரிசி திப்பிலின்னு சொல்றாங்க. இது வந்து முறிக்குட்டின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, வெட்டு காயம் அந்த மாரி காயங்கள் வந்து சீக்கிரமா ஆறதுக்கு வந்து இதோட சாறை நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்தலாம். இதோட சாறு பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்து பயன்படுத்தும்போது இந்த மாரி பிங்க் கலர்ல தான் வரும். ரத்த கலர்ல வரும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வெட்டு காயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ஈஸ்வர மூலிகைன்னு சொல்லுவாங்க. சர்வ மூலிகைன்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகையோட எந்த மூலிகைய நம்ம ஆட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, அதோட வீரியத்த வந்து அதிகப்படுத்தி குடுக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ஆதிவாசிகள் பார்த்தீங்கன்னாக்குள்ள காட்டுக்கு வேட்டையாட போகும்போது பார்த்தீங்கன்னா, இதோட வேர தான் வந்து இடுப்புல கட்டிட்டு போவாங்க. எதுக்காக அப்டின்னா, இந்த வேர் இருக்கக்கூடிய பகுதியில வந்து பாம்புகள், விஷ ஜந்துக்களோட நடமாட்டம் வந்து இருக்காது. இத வந்து இதோட வேர வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட இலைகள பார்த்தீங்கன்னா, நம்ப மூலிகையா எடுத்துக்கலாம். எந்த மூலிகையோட நம்ம பயன்படுத்துறோமோ, அதோட சக்திய வந்து அதிகப்படுத்தி குடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரணக்கல்லின்னு சொல்லுவாங்க. ஸ்டோன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தினமும் இலைய எடுத்துக்கலாம். இப்படி இல்லன்னா, கசாயம் மாதிரி நம்ம வந்து உடம்புக்கு எடுத்துக்கலாம். ரணக்கல்லி. இத வந்து இலை பிரண்டை. நம்ம முன்ன உருள பிரண்டை பார்த்தோம். பிரண்டையில பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வகையான பிரண்டை இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, நான்முக பிரண்டை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பகுதியிலும் இருக்கும். அதோட 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அதனால அத நான்முக பிரண்டைன்னு சொல்றாங்க. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, 3 பக்கங்கள் இருக்கும். அதனால முப்பரண்டன்னு சொல்லுவாங்க. வேணா ஓலை பிரண்டைன்னு சொல்லுவாங்க அத. இன்னொன்னு உருளையா இருக்கும். அது வந்து உருள பிரண்டன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இலை பிரண்டை. இலை இருக்கும். இத வந்து நம்ம எல்லா பிரண்டை மாதிரி இதையும் துவையலுக்கு எல்லா இதுக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லா மருத்துவ குணமும் இதுக்கும் இருக்கு. இது வந்து எலுமிச்சம்புல்லுன்னு சொல்லுவாங்க. லெமன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து எலுமிச்சைக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, நம்ம கிரீன் டீ மாதிரி பயன்படுத்தலாம். இதோட பில்ல எடுத்து நம்ம போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எலுமிச்சையோட எல்லா நறுமணமும், சுவையும் இதில வந்து கிடைக்கும். இதில வந்து இது அதிகமா பயன்படுத்துறாங்க. இது வந்து கொடியா அதிகமா காடு பகுதியில தான் அதிகமா கிடைக்கும் இது. இது வந்து சிறு குறிஞ்சான். இது வந்து தன்மை அதிகமா இருக்கும் இதுலயும். இது வந்து இன்சுலின் சொல்லுவாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா சுகருக்கு பயன்படுத்தலாம். நம்ம நேரடியா இலையும் எடுத்துக்கலாம். தினமும் ஒவ்வொரு இலைய நம்ம அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கிரீன் டீ மாதிரி வச்சும் இதை குடிக்கலாம். இது வந்து தழுதாலை. இதுவும் ஒரு மூலிகை இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, குன்றின் மணின்னு சொல்லுவாங்க. நம்ம காடு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, யானை கண்மணின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 வகையான வெரைட்டி நம்மகிட்ட இருக்கு. வெள்ளை கலர் இருக்கு, சந்தன கலர் இருக்கு, சிகப்பு கருப்பு இருக்கு, கருப்பு கலர் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கரு ஊமத்தைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வீடுகளில் வச்சோம்னா நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு வந்து இது வந்து அர்ச்சனை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நிறைய மருத்துவ குணங்கள் அதுக்கு இருக்கு. இது வந்து பூனை மீசைன்னு சொல்லுவாங்க. இதோட பூ பார்த்தீங்கன்னா, பூனையோட மீசை மாதிரியே இருக்கும். அதனால இதுக்கு பூனை மீசைன்னு சொல்றாங்க. இது வந்து கொடிக்கல்லின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வீடுகளில் அதிகமா வளர்த்துட்டு வந்திருப்பாங்க. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நார்மல் வெத்தலை தான். இது வந்து செங்காப்பு வெத்தலைன்னு சொல்லுவாங்க. நம்ம உணவுக்கு எடுத்துக்கக்கூடிய வெத்தலை தான். இது வந்து கள்ளி குடும்பத்தை சேர்ந்தது தான். கற்றாழை வகை தான் இதுவும் ஒரு. இது வந்து இண்டோர் பிளான்ட்டாக நம்ம வீடுகளில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ மூலிகை செடிகளும் பார்த்திங்கன்னா நம்மளோட நர்சரியில் வச்சு நம்ம வந்து நண்பர்களுக்கு வந்து பகிர்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மூலிகையோட எப்படி நடவு செய்யணும், அதோட பயன்கள் என்ன, அதை வந்து எப்படி உணவு முறைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம விரிவான தகவலாக பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.